தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் இன்றைய தினம் வவுனியாவில் இடம்பெறுகின்றது. அதில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டு இன்றைய தினம் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றது. அதில் எடுக்கப்பட்ட முக்கியமான விடயங்களாக தமிழரசு கட்சியினுடைய பெருந்தலைவராக மாவை சேனாதிராஜா நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழரசு கட்சியின் தலைவராக CVK சிவஞானம் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளராக சுமந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளதாக புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழரசு கட்சியின் தேர்தல் காலத்தில் தமிழரசு கட்சியில் இருந்து விலகி வேறு அணிகளில் போட்டியிட்டவர்கள், தமிழரசு கட்சியின் மத்திய குழுவின் கொள்கைக்கு புறம்பாக செயற்பட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கட்சியிலிருந்து பலர் நீக்கப்படுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் சிவமோகன் தற்பொழுது கட்சியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர். மதியம் கட்சி கூட்டம் உணவுக்காக இடைநிறுத்தப்பட்ட போது காலையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நான் அறிவித்திருந்தேன். அதன்படி திரு மாவை சேனாதிராஜா இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு தலைவராக தொடர்வார் என்றும், கட்சியினுடைய தலைமை பதவி சம்பந்தமாக இடைப்பட்ட காலம், அதாவது எஞ்சிய காலத்துக்கு, அடுத்த மாநாடு வரைக்குமான காலத்தை தான் எங்களுடைய யாப்பு எஞ்சிய காலம் என்று சொல்லுகிறது. அந்த எஞ்சிய காலத்துக்கு தற்போது சிரேஷ்ட உபதலைவராக கடமையாற்றுகிற திரு CVK சிவஞானம் ஐயா அவர்கள் பதில் தலைவராக கடமையாற்றுவார் என்று ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. அதன் பிறகு சில செய்திகளை நான் பார்த்தேன். திரு மாவை சேனாதிராஜா கட்சியினுடைய பெருந்தலைவராக நியமிக்கப்பட்டார் என்று செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. நான் பிரேரித்த பிரேரணை தான் கட்சியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதைத்தான் தீர்மானமாக நாங்கள் நிறைவேற்றினோம். என்னுடைய பிரேரணையிலே நான் அப்படியாகத்தான் பிரேரித்திருந்தேன். பெருந்தலைவராக திரு சம்பந்தன் அவர்களை அரசியல் குழு தலைவராக நாங்கள் நியமித்த போது அவரை பெருந்தலைவர் என்றும் அழைத்தோம். அப்படியாக திரு சேனாதிராஜாவை நாங்கள் அழைப்போம் என்று நான் பிரேரித்திருந்தேன். ஆனால் திரு கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் சுட்டிக்காட்டினார், யாப்பிலே அப்படியான ஒரு பதவி இல்லை, ஆகையினாலே நாங்கள் யாப்பின் படியாக போக வேண்டும் என்று அவர் சொல்லி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்த காரணத்தினாலே பெருந்தலைவர் என்ற சொற்பதத்தை நாங்கள் உபயோகிக்கவில்லை. அரசியல் குழு தலைவராக அவர் தொடர்வார். ஆனால் கட்சி தலைமை பதவியை பொறுத்தவரையிலே எஞ்சிய காலத்துக்கு, யாப்பின் அடிப்படையிலே எஞ்சிய காலத்துக்கு கௌரவ CVK சிவஞானம் வடக்கு மாகாண அவைத்தலைவர் அவர்கள் கடமையாற்றுவார், பதில் தலைவராக கடமையாற்றுவார் என்பது ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம். நான் 2ஆம் தடவையாகவும் 3ஆம் தடவையாகவும் இப்பொழுது ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் என்று சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் அது ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம். தீர்மானம் எடுக்கிற போது அதற்கு அந்த வேளையிலே எவரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. சில திருத்தங்கள் சிலர் பிரேரித்தார்கள், அதனை நாங்கள் செய்தோம், நான் இப்பொழுது சொன்னதன் பிரகாரம். ஆனால் மதிய இடைவெளிக்கு பிறகு கட்சி கூட்டம் திரும்ப கூடிய போது திரு சிவமோகன் அவர்கள் தான் வெளிநடப்பு செய்வதாக அறிவித்து வெளியேறினார். ஒரு ஊடக சந்திப்பையும் நான் அதற்கு பிறகு அவர் செய்ததை அவதானித்தேன். அதிலே அந்த தீர்மானத்துக்கு தான் இணங்கவில்லை என்றால் போல் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் அந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றின போது திரு சிவமோகனும் கூட்டத்திலே பங்கு பெற்றிருந்தார். அவர் அந்த வேளையிலே எதிர்ப்பெருவும் தெரிவிக்கவில்லை. இது ஏகமனதான தீர்மானம் என்றும் நாங்கள் அறிவித்திருந்தோம். இது ஒரு விடயம். மதிய இடைவேளைக்கு பிறகு நாங்கள் சில ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் சம்பந்தமான தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம். அதிலே திரு சிவமோகன் அவர்களை கட்சியில இருந்து இடைநிறுத்தி அவருடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக விளக்கம் கோருவது என்கின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் காலத்திலே கட்சியினுடைய வேட்பாளர்களை நேரடியாக தாக்கி ஊடக சந்திப்புகளை நடத்தின குற்றச்சாட்டோடு வேறு பல குற்றச்சாட்டுகளும் இருக்கிற காரணத்தினாலே அவரை இடைநிறுத்தி விளக்கம் கோருவது என்று
தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திரு அரியநேத்திரன் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார். அவரை கட்சியில இருந்து விலக்கலாம் என்கின்ற ஒரு பிரேரணையும் கட்சியிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு கட்சிக்கு எதிராக தேர்தலிலே வேறு கட்சிகளோடு இணைந்து போட்டியிட்டவர்கள், வேறு சுயேட்சை குழுக்களோடு போட்டியிட்டவர்கள், அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வர்த்தமானிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அதிலே எந்த கேள்விக்கும் இடமில்லை. அப்படியாக செயற்பட்டவர்கள் கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் உடனடியாக கட்சியிலிருந்து விலக்குவதாக மத்திய செயற்குழு என்று தீர்மானம் எடுத்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து அப்படியாக வேறு கட்சிகள் வேறு குழுக்களுக்காக பிரச்சாரம் செய்தவர்கள், கட்சியினுடைய முடிவுகளுக்கு மாறாக ஜனாதிபதி தேர்தலிலே பிரச்சாரம் செய்தவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சிலருக்கு எதிராக, மற்றவர்களுக்கு எதிராகவும் எடுக்கப்படும். விளக்கம் கோரி முதல் படியாக அந்த ஒழுக்காற்று நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர கட்சியினுடைய 75வது பவள விழா, 75வது வருட நிறைவு சென்ற வருடம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி கொழும்பு மரதானையிலே அரசாங்க கட்டிடத்திலே கட்சியினுடைய அங்குரார்ப்பண கூட்டம் நடைபெற்றது. அதனை நினைவு கொள்கிற முகமாக நாங்கள் அன்றைய தினம் இந்த வருடம் டிசம்பர் 18ஆம் தேதி நாங்கள் யாழ்ப்பாணத்திலே தந்தை செல்வானுடைய சிலைக்கு மலர் மாலை அணிவித்து ஒரு கூட்டமும் நடாத்தி இருந்தோம். ஆனால் பவள விழாவாக அதனை கொண்டாடுவதற்கு அடுத்த வருடம் நாங்கள் மாவட்டங்கள் தோறும் நினைவு கூட்டங்கள், கட்சியினுடைய பவள விழாவை நினைவுபடுத்துகிற கூட்டங்கள் செய்கிற அதே வேளையிலே பெருவிழாவாக ஒரு விழாவாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த 75வது பவள விழாவை கொண்டாடுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அதோடு ஒட்டி 75வது பவள விழா மலர் ஒன்றும் பிரசுரிப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மலர் பிரசுரிப்பு குழுவுக்கு திரு மாவை சேனாதராஜா அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு கலந்தாலோசித்து மற்றவர்களையும் அதில் இணைத்துக் கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது எங்களுடைய கட்சியின் தலைவராக கடமையாற்றுகிற கௌரவ CVK சிவஞானம் அவர்களை விழா தலைவராக நாங்கள் நியமித்து மட்டக்களப்பு மாவட்ட குழுவோடு இணைந்து மற்ற மாவட்டங்களில் இருந்தும் பிரதிநிதிகளை வரவழைத்து அந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் என்றும் மத்திய செயற்குழு தீர்மானித்திருக்கிறது. இவைதான் இன்றைய மத்திய செயற்குழு கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முக்கியமான தீர்மானங்கள். திரு மாவை சேனாதியா நேற்றும் சொல்லியிருந்தால் நான் பதவி விலகுகிறேன். அந்த வகையில் இன்று மத்திய குழு எடுத்த தீர்மானம் கட்சியின் அரசியல் ஜாப்பிற்கு உட்பட்டு எடுக்கப்பட்டது. அதற்கான அதிகாரம் இருக்கிறதா மத்திய குழு தலைமை விஷயம்? ஒருவர் கட்சியில இருந்து தன்னுடைய பதவியிலிருந்து விலகுவதற்கு அவருக்கு பூரண அதிகாரம், பூரண சுதந்திரம் இருக்கிறது. ஆகவே திரு மாவை சேனாதராஜா தான் தன்னுடைய பதவியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பதற்கு அவருக்கு பூரண அதிகாரம் இருந்தது. அது கட்சியினுடைய அதிகாரத்தை பொறுத்த விடயம் அல்ல. அது எவரும் கட்சியிலிருந்து பதவி விலகுவதற்கு அவர்களுக்கு பூர்ண சுதந்திரம் உண்டு. அந்த சுதந்திரத்தை உபயோகித்து அவர் கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி 27 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி தான் கட்சி சகல பதவிகளில் இருந்தும் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அது அன்றைய தினமே ஊடகங்களிலையும் வெளிவந்தது. தேர்தல் காலமாகையினாலே அதற்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகளை உடனடியாக நாங்கள் எடுத்திருக்கவில்லை. ஏனென்றால் எங்களுடைய யாப்பின் பிரகாரம் ஒரு பதவி வெற்றிடமானால் அதை நிரப்ப வேண்டிய பொறுப்பு, கடமை, அதிகாரம் மத்திய செயற்குழுவுக்கு தான் இருக்கிறது. ஆகவே மத்திய செயற்குழுவை தேர்தல் காலத்திலே கூட்டி தலைவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்ற விவகாரத்தை பெரிதுபடுத்த விரும்பாத காரணத்தினாலே அந்த வேளையிலே நாங்கள் செய்திருக்கவில்லை.
ஆனால் தேர்தல் முடிந்த கையோடு 14ஆம் தேதி தேர்தல் நடந்தது. 15ஆம் தேதி இட்டு பொதுச் செயலாளர் இப்படியாக நீங்கள் பதவி விலகி இருக்கிறீர்கள், அந்த உங்களுடைய நிலைப்பாட்டிலே ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என்று கேட்டு பதவி தபாலிலே அவருக்கு கடிதத்தை எழுதினது மட்டுமல்லாமல் 17ஆம் தேதி அரசியல் குழு கூட்டம் நடைபெற்ற போது அந்த கடிதத்துடைய பிரதியை அவருக்கு நேரடியாகவே கையளித்து அவரிடத்திலே வினவி இருந்தார். நாங்கள் மற்ற அரசியல் குழு உறுப்பினர்கள் சமூகமாக இருந்த போது எங்கள் முன்பாகத்தான் அந்த கேள்வியையும் கேட்டு அவரிடத்திலே அந்த கடிதத்தை கொடுத்திருந்தார். அதற்கு தன்னுடைய நிலைப்பாட்டிலே மாற்றம் இருப்பதாக திரு சேனாதிராஜா வாய் மூலமாகவோ எழுத்து மூலமாகவோ அறிவிக்கவில்லை. அதற்கும் பிறகு 2 வார கால அவகாசம் கொடுத்து அதன் பின்னர் தான் செயலாளர் டிசம்பர் 1ஆம் தேதி அவர் ராஜினாமா செய்ததை அடுத்து கட்சி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்பதை அவருக்கு எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறார். ஆகையினாலே அப்படி வெற்றிடமான பதவிக்கு வெற்றிடத்தை நிரப்புதல் சம்பந்தமாக யாப்பிலே மத்திய செயற்குழுவுக்குத்தான் அதிகாரம் அளிக்கப்பட்டதின் போது பல விடயங்கள் நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டிருந்தாலும் கூட முதலாவதாக இந்த தலைவர் சம்பந்தமான விடயம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன் போது ஒரு விடயம் சொல்லப்பட்டது, அதாவது அடுத்த மாநாடு கூடுகின்ற வரைக்கும் இருக்கின்ற இடைக்காலத்தில் பதில் தலைவராக சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் கடமையாற்றுவார் என்றும், அதேவேளை தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்கள் அரசியல் குழு தலைவராக செயல்படுவார் என்றும் சொல்லப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஒரு பெருந்தலைவராக அவர் இருப்பார் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் அரசியல் யாப்புக்கு அப்பாற்பட்ட பதவிகளில் இருப்பதில் அர்த்தமில்லை என்ற கருத்தும் பிரஸ்தாபிக்கப்பட்டது. எனவே இன்றைய நிலையில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இடைக்காலத்தில் அடுத்த மாநாடு கூடுகின்ற இடைக்காலத்தில் பதில் தலைவராக சிரேஷ்ட உதவி தலைவராக இருக்கின்ற சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் பணியாற்றுவார் என்றும், அரசியல் குழுவின் தலைவராக மாவை சேனாதிராஜா அவர்கள் பணியாற்றுவார் என்ற கருத்தில் இணக்கப்பாடு வாத பிரதிவாதங்களின் மத்தியில் ஏற்பட்டது. அந்த தகவல் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை என்று நினைக்கின்றேன். ஆனால் யாராவது தொலைபேசி மூலமாக சொல்லியிருக்க முடியும் என்று நினைக்கின்றேன். இறுதி தீர்மானங்கள் எடுக்கிறது சாப்பாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு எடுக்கிறது. இன்றைக்கும் அதான் நடந்தது. இதே போலதான் தேர்தல் நியமன குழுவுக்கு நடந்தது. இது இந்த செயலாளர் இருக்க இந்த கட்சிக்கு இவ்வளவு மோசமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. தலைவரை நீக்கும் அதிகாரம் இந்த மத்திய குழுவிலே எவருக்குமே இல்லை. அதை நான் நேரடியா பதிவு செய்துட்டு இன்றைக்கு வெளிநடப்பு செய்துள்ளேன். எனவே என்னுடைய நோக்கம் இந்த கட்சியை சீராக்குவதுதான். வழக்குகளை பின்வாங்குவதாக சுமந்திரன் வாக்குறுதி வழங்கி இருக்கிறார். அவரால் சாட்டப்பட்டவர்களான் வழக்கு போட்டார்கள் என்பதுக்கு இது ஒரு சாட்சி. எனவே அவர் அந்த ஆக்களை பின்வாங்கி அந்த வழக்குகளை பின்வாங்கினா நானும் வழக்குகளை பின்வாங்கி பொதுச்சபைக்கு போறதுக்கு தயாராகத்தான் இருக்கிறேன். மற்றும்படி இன்றைய இந்த முடிவு என்ன இவர்கள் எடுத்து உங்களுக்கு சொன்னார்கள் என்று எனக்கு தெரியாது. தலைவரை தலைவர் பதவியிலிருந்து நீக்க முடியாது. நாங்கள் கேட்டுக்கொண்டது தலைவராக இருக்கட்டும், பதில் தலைவர் கூட்டங்களை நடத்தட்டும் என்று. ஆனால் அவர்கள் அது ட்வீட் பண்ணப்பட்ட செய்தியை வெளியில விடுகிறார்கள் நினைக்கின்றேன். அது செய்தி அல்ல. தலைவராக இருப்பார், பதில் தலைவர் அந்த கடமைகளை ஆற்றலாம். இது என்னுடைய நிலைப்பாடாக. தொடர்ச்சியாக பலர் வாக்குவாதம் செய்தார்கள். கடைசியாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் சிலர் செயல்பட்டிருக்கிறார்கள். நான் ஒரு தனி மனுஷனாக அந்த நியாயமற்ற செயல்பாட்டுக்கு பின் செல்ல முடியாது. எப்பொழுது சுமந்திரன் அந்த வழக்குகளிலிருந்து பின்வாங்குகிறாரோ அந்த செகண்ட் நானும் என்னுடைய வழக்கிலிருந்து பின்வாங்குவேன்.